சரி சார், உங்கள் அம்மா மேலே உங்களுக்கு கோபம் இருக்குது, அப்பா மேலே வருத்தம் இருக்குது, தங்கச்சி மேலே கோபம், தங்கச்சி வீட்டுக்காரு, மாமனார், மாமியார் எல்லார் மேலேயும் கோபத்தை வச்சுருக்கீங்க. சரி, ஓகே. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் செயல்படுத்திட்டு உங்கள் அஃபர்மேஷனை கேட்டு பாருங்கள் சார். நடக்கலைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சிம்பிளாக சொன்னேன். எப்படி சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு அவருக்கு சொன்னது அவங்க அம்மா மேலே கோபம். சார், உங்களுக்கு உங்கள் அம்மா மேலே கோபம், உங்கள் அம்மா அப்பா தான் பார்த்து உங்கள் மனைவியை கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் செஞ்சதெல்லாம் 100% கரெக்டுங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் இப்படி கேட்குறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஒரு டிஸ்பியூட், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. உங்களை கேட்டால் 10 விஷயங்கள் சொல்லுவீங்க. உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, அந்த விஷயத்தில் இப்படி செஞ்சுட்டாங்க, தங்கச்சி விஷயத்தில் இப்படி செஞ்சுட்டாங்க, நான் இங்கேருந்து பேசும்போது இப்படி செஞ்சுட்டாங்க. நீங்கள் ஒரு 10 லிஸ்ட்டு கொடுப்பீங்க. அதே உங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு 100 லிஸ்ட்டு கொடுப்பாங்க.